சினிமா ஸ்டார்களோட காதல் திருமணம் எப்பவுமே செய்திகள்ல இடம் பிடிச்சிட்டு இருக்கும். ஒரு காலத்துல பெண் ரசிகர்களோட மனம் கவர்ந்த ஹீரோவா பல வருஷமா திரையுலகத்தை ஆண்ட சூப்பர் ஸ்டாரோட கல்யாணம் பத்தின செய்தி பல வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் பேசப்பட்டு இருக்கு. அவர் யார் தெரியுமா? பாலிவுட்ல ஒரு காலத்துல மனம் கவர்ந்த ஹீரோவா வலம் வந்தவர் தான் கோவிந்தா. சுனிதா அஹூஜா அப்படிங்கிற பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 38 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. கோவிந்தாவை 61 வயசுல பிரிஞ்சு போக அவரோட வைஃப் சுனிதா அஹூஜா முடிவெடுத்திருக்காங்க. 1987ல கோவிந்தாவும் சுனிதாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட கல்யாணத்தை வெளியில சொன்னாங்க. 38 வருஷம் சேர்ந்து வாழ்ந்த இந்த தம்பதி இப்ப விவாகரத்தும் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. கொஞ்சம் மாசமாவே இத பத்தின உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் பரவன நிலையில சுனிதா ரிலீஸ் பண்ணிருக்கிற ஒரு காணொலி மூலம் இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. போன வருஷம் டிசம்பர் மாதம் விவாகரத்து வேணும் அப்படின்னு சுனிதா பாந்திரா குடும்ப நீதிமன்றத்தை நாடின நிலையில மே மாசம் நீதிமன்றம் கோவிந்தாவுக்கு சம்மன் அனுப்புனதா சொல்லப்படுது. தன் ஹஸ்பண்ட் கோவிந்தா ஏமாத்திட்டாரு, கொடுமைப்படுத்துறாரு, வேற பெண்களோட தொடர்புல இருக்காரு அப்படின்னு வைஃப் சுனிதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பா கொடுத்த பேட்டினப்போ சுனிதா உடஞ்சு அழுதாங்க. கோவிந்தா சுனிதா விவாகரத்து கொஞ்சம் மாசமாவே உலா வந்த வண்ணம் தான் இருக்கு. அதுக்கு காரணம் 30 வயசான மராத்தி சினிமா நடிகையோட கோவிந்தா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா கோவிந்தாவும் சுனிதாவுக்கு இடையில பல மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா அவரோட வட்டாரங்கள்ல சொல்றாங்க. பழைய சம்பவத்தை தான் சுனிதா இப்ப பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்ச்சைக்கு மத்தியில சுனிதா கோவிந்தாவோட காதல் கதை இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட காதல் கதைக்கு மத்தியில அவங்களோட உறவு முறை தான் இதெல்லாம் ஆச்சரியப்பட வைக்குது. உறவு முறைப்படி பார்த்தா கோவிந்தாவுக்கு சுனிதா அத்தை முறை. எப்படி அப்படின்னா, கோவிந்தா சினிமாவில நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல தன்னோட தாய் மாமா ஆனந்த் சிங் வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவரோட வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காரு. தாய் மாமா ஆனந்த் சிங்கோட ஒய்ஃபோட சிஸ்டர் தான் இந்த சுனிதா. அப்படின்னா தன்னோட அக்கா வீட்டுக்கு சுனிதா வரப்போதான் கோவிந்தாவை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல ரெண்டு பேருக்குள்ளயும் அதிகமான சண்டை வந்திருக்கு. எதிரும் புதிருமா இருந்தவங்கள சேர்த்தது டான்ஸ் தான். கோவிந்தா ஒரு சூப்பரான ஒரு கோரியோகிராஃபர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவர் டான்ஸ் மேல சுனிதாவுக்கு தனி பிரியம். நடனம் மேல இருந்து அவங்களோட காதல் தான் அவங்க ரெண்டு பேரோட காதல் கதைக்கும் வித்துட்டு இருக்கு. சுனிதா தன்னோட அக்கா வீட்டுக்கு வரப்போ கோவிந்தாவோட மாமா அவங்கள ஒன்னா டான்ஸ் ஆட என்கரேஜ் பண்ணுவாரா. அதுபடி டான்ஸ்ல இணைஞ்சவங்க ஒரு கட்டத்துல சண்டை குறைஞ்சு ரெண்டு பேரும் நெருக்கமாயிட்டாங்க. காதலா மாற ரெண்டு பேரும் வீட்டுக்கும் தெரியாம கடிதம் மூலமா பேசி பழகி லவ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா டேட்டிங் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்றப்போ கோவிந்தாவுக்கு வயசு 24, சுனிதாவுக்கு 18. ஒரே வருஷத்துல, அதாவது 19வது வயசுலயே சுனிதா முதல் குழந்தைய பெத்தெடுத்துட்டாங்க. கோவிந்தாவும் சுனிதாவும் அவங்களோட கல்யாணத்தை பல வருஷமா ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. சினிமாவில அப்பதான் கோவிந்தா நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்த காலம் அப்படின்றதுனால அதை அவரை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறைச்சிருந்தாங்க. இந்த ஜோடிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பல வருஷம் மகிழ்ச்சியான கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறமா 25வது திருமண வருஷ விழாவில் ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி தங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு முறை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கோவிந்தாவோட அம்மா நிர்மலா தேவியோட கடைசி விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இந்த சூழல தான் இப்ப 38 வருஷத்துக்கு அப்புறமா கோவிந்தாவும் சுனிதாவும் விவாகரத்து செய்தி கவனத்தை ஈர்த்துட்டு இருக்கு.